துறவி ஒருவர் மக்கள் மத்தியில் மரணம் மட்டுமே உறுதியானது, மற்றவை உறுதி அல்ல என்றார். இதை கேட்ட ஒரு பாய் நெசவாளியின் மகள் அதை மனதில் நன்றாக பதித்துக் கொண்டாள். அதன் பின் அவளுக்கு மரண பயமே வரவில்லை. ஒரு நாள் அவளது தந்தை, நான் அவசரமாக வெளியூர் செல்கிறேன், நீ இந்த பாய்களை எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊர் செல்வந்தர் வீட்டில் கொடுத்துவிடு என்றார். அவளும் புறப்பட்டாள். செல்லும் வழியில் தன் கிராமத்துக்கு வந்த துறவி கண்மூடி இருப்பதை கண்டாள். அங்கேயே நின்று விட்டாள். அவர் இமை திறந்ததும் முதலில் கண்ணில் பட்டவள் அந்த பெண். நீ யாரம்மா? தெரியாது. எங்கிருந்து வருகிறாய்? தெரியாது. எங்கே போகிறாய்? தெரியாது. இது கூடவா தெரியாது? தெரியும். என்ன தெரியுமா? தெரியாது. இவளது பதில் துறவியின் அருகில் நின்று ஆசிர்வாதம் பெற வந்த கூட்டத்தினரை கோபமடைய செய்தது. ஏ பைத்தியமே, உன் வேலையை பார்த்து கொண்டு போ, இந்த மகானையா அவமானப்படுத்தும் வகையில் பேசுகிறாய் என்று கத்தினர். துறவி அவர்களை அமைதிப்படுத்தினார். ஏன் ஆத்திரப்படுகிறீர்கள்? என் கேள்விகளுக்கு அவள் சரியான பதிலை தான் சொன்னாள். நெசவாளியின் மகள் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அந்த நெசவாளிக்கு மகளாக இவளை யார் அனுப்பினார்கள் என்பது அவளுக்கு தெரியாது. எங்கிருந்து வருகிறாய் என்றால் தன் வீட்டில் இருந்து என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் இந்த பூமிக்கு அவள் எங்கிருந்து வந்தாள் என்பது என் கேள்வி. அது அவளுக்கு தெரியாது. எங்கே போகிறாய் என்பதற்கு செல்வந்தர் வீடு என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் நான் கேட்டது அவளது வாழ்க்கை பாதை எங்கே போகிறது என்ற அடிப்படையில். இது கூடவா தெரியாது என்பதற்கு அவள் தெரியும் என்றாள். வாழ்க்கை பாதை மரணத்தில் முடியும் என்பது அவளுக்கு தெரியும். அதையே அப்படி சொன்னாள். கடைசியாக தெரியாது என்றாள். அந்த மரணம் எப்போது, எங்கே, எப்படி வரும் என தெரியாது என்றாள். இப்போது சொல்லுங்கள், அவள் எந்த அளவுக்கு வாழ்வை புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று. துறவியின் விளக்கம் கேட்டு கூட்டத்தினர் அவரையும் அந்த பெண்ணையும் பாராட்டினர். குருவடி சரணம், திருவடி சரணம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.